பால் பற்களின் பராமரிப்பு எவ்வளவு முக்கியம், அதுக்கு நம்ம சரியா கவனம் கொடுக்கலாம்னா, குழந்தைங்களுக்கு இந்த பால் பற்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அதன் பிற்பாடு நிரந்தர பற்கள்ல என்னென்ன பிரச்சனை வரலாம்னா இந்த வீடியோல பார்க்க போவோம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா மனிதர்களுக்குமே 2 செட் பல்லு இருக்கும். ஒண்ணு வந்து பால் பற்கள்னு சொல்லுவோம், இல்ல குழந்தை பற்கள். இன்னொன்னு வந்து அடல்ட் பற்கள் இல்லாட்டி நிரந்தர பற்கள். இப்ப நம்மளுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என்னன்னா, எதுக்கு இந்த 2 செட்டு பற்கள்? ஒரே செட்டே இருந்துடலாங்க. பிறந்ததுல இருந்து ஒரே செட்டே இருந்தா பிரச்சனை இல்லையே. ஆனா அது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து ஜா சைஸ், அந்த தாடையின் அளவு வந்து சின்னதா இருக்கும். அடல்ட்ஸுக்கு வந்து எல்லா எலும்புகள் போலயும் தாடை எலும்புகளும் பெருசா இருக்கும். சோ இப்போ இந்த பெரிய ஜா சைஸ்ல நிறைய பற்கள் இருக்க முடியும், பெரிய பற்கள் இருக்க முடியும். ஆனா குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு தாடை இருக்கிறதால நம்பரும் நிறைய இருக்க முடியாது, சைஸும் பெருசா இருக்க முடியாது. அதனாலதான் எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு பால் பற்கள் செட் வரும். அடல்ட்ஸ் ஆகும் போது இன்னொரு அடல்ட் செட் இல்ல பெர்மனன்ட் டூத் செட் வரும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், நம்ம ஆதி தகப்பனான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டும் இந்த பால் பற்கள் இருந்திருக்காது. ஏன்னா அவங்க கடவுளால நேரடியா படைக்கப்பட்டவங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன வித்தியாசம் இருக்கும் பால் பற்களுக்கும் நிரந்தர பற்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நமக்கு எல்லாம் அடல்ட்ஸுக்கு 32 பல்லு இருக்கும்னு. அது வந்து நிரந்தர பற்கள் தான். பால் பற்கள் பொறுத்த வரைக்கும் வெறும் 20 பற்கள் தான் இருக்கும். பால் பற்கள் மேல் வாயில 10 பற்கள், கீழ் வாயில 10 பற்கள். அதே மாதிரி சைஸும் பாத்தீங்கன்னா அடல்ட் பற்கள் மாதிரி பெருசா இருக்காது, சின்ன சின்ன பற்களா தான் இருக்கும். ஹார்ட்னஸும் ரொம்ப ஹார்டா இருக்காது, கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். சோ இந்த பால் பற்கள் வந்து ஒரு 6 மாதத்துல இருந்து முளைக்க ஆரம்பிச்சு 2 வயசு வரைக்கும் லைனா சீக்வன்ஸா முளைக்க ஆரம்பிக்கும். விழுகிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 வயசுல இந்த பால் பற்கள் விழ ஆரம்பிக்கும். 12 வயசுல தான் கடைசி பால் பல் விழும். சோ ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கணும், இந்த 6ல இருந்து 12 வந்து மிக்சட் டென்டிஷன் சொல்லுவோம். அதாவது கலப்பு பற்கள் ஸ்டேஜ். அதாவது அந்த 6ல இருந்து 12 வயசுல பால் பற்களும் இருக்கும் வாயில, அடல்ட் பற்களும் இருக்கும். அதை பத்தி நம்ம கடைசியில பார்ப்போம். சோ இப்ப பாத்தீங்கன்னா பால் பற்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், எப்படி இதை மெயின்டைன் பண்றது அப்படின்னு. பால் பற்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி 6 வயசுல வளர ஆரம்பிக்கும். நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஃப்ளூரைடு இல்லாத பேஸ்ட் 0 to 2 கோல்கேட் 0 to 2 எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ளூரைடு இல்லாத பேஸ்ட்ல குழந்தைங்களுக்கு பல்லு வளைக்கி விடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலிகான் பிரஷஸ் எல்லாம் இருக்கு. இதை உங்க ஃபிங்கர்ல நீங்க மாட்டிக்கலாம். மாட்டிட்டு குழந்தையுடைய பல்ல வந்து டென்ட்ல பிரஷ் பண்ணி விடலாம். அதுக்கு இன்னொரு எண்ட்ல பாத்தீங்கன்னா டாட்டட் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதன் மூலமா நீங்க டங்கையும் கிளீன் பண்ணி விடலாம். இல்ல டங் கிளீனர் குழந்தைங்களுக்காகவும் இருக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு 2ல இருந்து 6 வயசுல பாத்தீங்கன்னா 50% ஃப்ளூரைடு இருக்கிற பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 2 வயசுக்கு முன்னாடி இருக்க குழந்தைங்க வந்து பேஸ்ட் முழுங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃப்ளூரைடு இருக்கிற பேஸ்ட் உங்களுக்கு வேண்டாம். 6 வயசுக்கு மேல பெர்மனன்ட் பற்கள் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல நீங்க அடல்ட் பேஸ்ட், அதாவது நார்மல் ஃப்ளூரைடு இருக்கிற பேஸ்ட்டை யூஸ் பண்றது தான் நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், குழந்தைங்களுக்கு பற்கள் பால் பற்கள் ஸ்டேஜ்ல வந்து ஸ்பேஸ் இருக்கே, அது நார்மலானு. அது வந்து ரொம்ப நார்மல். குழந்தைங்களுக்கு வந்து லைட் ஸ்பேஸ் இருக்கிறது, 2 பற்களுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறது பால் பல் ஸ்டேஜ்ல ரொம்ப நல்லது. ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து ஜா வந்து ஃபியூச்சர்ல பெருசாகி வரும்போது பெரிய பற்கள் வந்தாலும் அதுல இடம் இருக்கும். ஸோ இப்பயே ஸ்பேஸ் இல்லாட்டி பெரிய பற்கள் நிரந்தர பற்கள் வரும்போது உங்களுக்கு கிரௌடிங் இருக்கும், முன்ன பின்ன பல்லு எத்து பல்லாக வாய்ப்பு இருக்கும். ஸோ பால் பல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறது நார்மல் தான், ஒரு பெரிய டீல் இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பால் பற்கள் வந்து சரியா மெயின்டைன் பண்ணாதால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் பற்கள்ல சொத்தை வந்துடும். ஸோ சொத்தை வந்தா உங்களுக்கு வந்து பல்லு வலி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைங்களால சரியான நியூட்ரிஷன்ஸா சாப்பிட முடியாது. ஸோ ஒன்ஸ் அப்படி சொத்தை வந்து வலி வந்ததுன்னா ஒரு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு வேர் சிகிச்சை பண்ணி அந்த பல்லை காப்பாற்றணும், இல்ல பல்லை எடுக்கிற மாதிரி போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா பல்லை காப்பாத்துங்க. பால் பல் தானே, அதுல என்ன பெரிய யூஸ் இருக்கு, எடுத்து போட்டுடலாமே, எப்படியும் பெர்மனன்ட் பல் வந்துருமே நீங்க நினைச்சீங்கன்னா, பால் பற்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா விழுந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த நிரந்தர பற்கள் வரதுக்குள்ள சைட்ல இருக்கிற பற்கள் வந்து இந்த இடத்த மூடிடும். சோ அப்ப வந்து உங்களால இந்த நிரந்தர பல் வந்து கரெக்டான இடத்துக்கு வர முடியாது. முன்ன பின்ன அப்படியே எத்துப்பல்லு மாதிரி வர ஆரம்பிச்சிடும், இல்ல வராமே உள்ளே கூட மாட்டிக்கும். சோ அதனாலதான் இந்த பால் பல் வந்து கரெக்டா இந்த நிரந்தர பல் வரது வரைக்கும் இருந்ததுன்னா கரெக்டா இந்த ஸ்பேஸ் மெயின்டைன் ஆகும். நிரந்தர பல் வரும்போது இந்த பால் பல் விழுறதா கரெக்டா இருக்கும். ஒருவேளை அதுக்கு முன்னாடியே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப சொத்தை ஆயிடுச்சு, டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்னு எடுத்துதான் ஆகணும்னா எடுத்துடுங்க. ஸ்பேஸ் மெயின்டைனர்னு ஒன்று இருக்கு, அந்த ஸ்பேஸை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு அப்ளையன்ஸ். ஸோ இந்த அப்ளையன்ஸ் வந்து ஆர்டிபிஷியலா நிரந்தர பற்கள் வரது வரைக்கும் அந்த பால் பற்களின் ஸ்பேஸை வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ அடுத்தது என்ன ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னா, ரீடைன் டெசிடியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிரந்தர பற்கள் கீழே இருந்து வரும்போது பால் பற்கள் சீக்வன்ஷியலா விழும். இதுதான் நேச்சுரல் பிசியாலஜி. ஒரு சில கண்டிஷன்ல என்ன ஆகுதுன்னா, இந்த பால் பற்கள் விழாம அப்படியே மாட்டிடும்.
இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிரந்தர பற்கள் வரும்போது இந்த பால்கள் வேலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நிரந்தர பல் வந்து கரெக்டான இடத்துல வர முடியாது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா உள்ள வெளியே மாட்டிக்கும். ஸோ இதனாலதான் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மேல் பற்கள்லாம் உள்ளேயே அப்படியே மாட்டின மாதிரி ஆயிடும். சிங்கப்பல் வந்து அப்படியே மேலே நிக்கிற மாதிரி ஆயிடும். அது வந்து உங்க ஸ்மைலை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். நீங்க வந்து உங்க குழந்தைகள் சிறுவர்களின் வாயில வந்து 2 செட் ஆஃப் பல் ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அது விழுதான் பாருங்க. இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம், விழுறதுக்காக ரஃப்பான ஃபுட் கொடுக்கலாம். ரா கேரட் அந்த மாதிரி கடினமான ஃபுட்டை வந்து நேச்சுரலா கடிச்சு சாப்பிட வைக்கலாம். இதை வந்து ஒரு 10 days நீங்க கொடுத்து அது பாக்குறபோது அதுவே நேச்சுரலா விழுந்துரும். அது லூஸா தான் இருக்கும். அப்படியே விழலைன்னா உங்க பல் டாக்டர் கிட்ட கூட்டு போங்க. அவங்க வந்து அதை எடுத்துருவாங்க. அப்பதான் பல்லு வந்து கரெக்டான இடத்துக்கு வர முடியும். அடுத்தது என்ன ப்ராப்ளம் வரலான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு டங் டை அப்படின்னு சொல்லுவோம். நாக்கு வந்து கீழ்வாயோட ஒட்டிட்டு இருக்கும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபீடிங் டைம்ல அவங்களுக்கு கிளிக் கிளிக் அந்த மாதிரி சவுண்ட் வர வாய்ப்பு இருக்கு. மில்க் ட்ரிபிள் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, நாக்கு கீழே ஒரு டிஷ்யூ இருக்கும். அது வந்து கீழ்வாயோட ரொம்ப முன்னாடி ஒட்டிட்டு இருக்கும் போது நாக்கு அவங்களால வெளியே நீட்டவோ மேல தூக்கவும் முடியாது. அடல்ட் ஸ்டேஜ்ல வந்து அவங்க சாப்பிடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த ஐஸ்கிரீம் அது போன்ற பொருட்களை சாப்பிட கஷ்டப்படுவாங்க. தா தா டா அந்த மாதிரி சொற்கள் சொல்றது கஷ்டப்படுவாங்க. ஸோ இதை நீங்க கரெக்டான சிகிச்சை என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன மரப்பூசி போட்டு அந்த டிஷ்யூவை மட்டும் கட் பண்ணி விட்டு அது கரெக்டா இருக்கும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த விரல் சாப்பிடுற பழக்கம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3ல இருந்து 4 வயசு வரைக்கும் இருந்ததுன்னா அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. 4 வயசுக்கு மேலேயும் அந்த விரல் சாப்பிடுற பழக்கம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது பற்களுடைய அமைப்பு பல்ல வெளியே தள்ளி எத்துக்கொள்ளுறதுக்கு வாய்ப்பு உண்டு பண்ணும். முக அமைப்பை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அடிக்கடி டம் சேக்கிங் இருக்கிறதால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, வீட்லயே நைட்டு தூங்குற போது அந்த வேப்ப எண்ணெய் போல கசப்பான மெடிசன் அப்ளை பண்ணி வைக்கலாம். ஸோ தட் அந்த ஹேபிட் பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு. அது வந்து கை கொடுக்கல அப்படின்னா டென்டிஸ்ட் கிட்ட வந்தீங்கன்னா ஒரு ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ் அப்படின்னு பண்ணி தருவோம். இது வந்து இந்த ஹேபிட்டை குறைக்க உதவும். ஸோ 3ல இருந்து 4 வயசு வரைக்கும் கை சாப்பிடுறது நார்மலா. அதுக்கு மேல இருந்ததுன்னா அதை தடுக்கிறதா பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து முக அமைப்பு வந்து ரொம்ப அப்நார்மலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது லோவர் கீழ் தாடை வந்து கொஞ்சம் அதிகமா வளர வாய்ப்பு இருக்கு. முன் தாடை ரொம்ப அதிகமா வளர்ந்துட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஏதாவது அன்யூஷுவலா ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் உங்க டென்டிஸ்ட் கிட்ட போங்க. ஒரு மயோ ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது growth கண்ட்ரோல் பண்ற அப்ளையன்ஸ். இதை வந்து நம்ம போடுறப்போ என்ன ஆகுன்னா, அந்த தாடையின் growth வந்து நேச்சுரலாவே கரெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் யார் யாருக்கு வேணும்னு ஒரு டவுட் இருக்கும். யூஸ்வலி வந்து ஃபிக்ஸட் கிளிப் ட்ரீட்மெண்ட் வந்து நிரந்தர பற்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் போடுவோம். ஸோ இது வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறமா யூஸ்வலி ஸ்டார்ட் பண்ற போது என்ன ஆகுன்னா, பால் பற்கள்லாம் விழுந்திருக்கும், நிரந்தர பற்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு சந்தேகமா இருக்கும் உங்களுக்கு. எங்களுக்கு வந்து பிரஷிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்க என்ன சாப்பிட கொடுக்குறீங்கன்றதும் முக்கியம். 2 வேளை பிரஷ் பண்ணி பழக்குங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப சுகரி ஐட்டம், சக்கரை அதிகமா இருக்கிற ஐட்டம், ஜூசஸ், இந்த சோடா, சாக்லேட், கேக் அந்த மாதிரி ஐட்டத்தை கம்மியா கொடுக்க பாருங்க. ஸோ அதிகமா இந்த சக்கரை போறதால, வாயில போறதாலதான் உங்களுக்கு சொத்தை பற்கள் வர வாய்ப்பு இருக்கு. இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை. எப்பயாவது ஒரு வேளை ஸ்வீட்ஸ் சுகர் சாப்பிடுறதால ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காது. நல்லா பிரஷ் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி சுகர் சாப்பிடுறத தவிர்க்கணும். அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த எவ்வளவு சுகர் சாப்பிடுறீங்களோ இதை விட எத்தனை முறை எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நீங்க சுகரி ஐட்டம் சாப்பிடுறீங்கன்னு தான் முக்கியம். காலையில, மத்தியானம், ராத்திரி, ஈவினிங் அப்படின்னா எல்லா வேலையும் நீங்க சுகர் ஐட்டமே வாயில இருக்கிற போது வாயில pH லெவல் வந்து ரொம்ப அசிடிக்கா இருக்கும். இதனால சொத்தா வரும். ஸோ நீங்க ஒரு சில வேலை எப்பயாவது ரேரா சுகரி ஐட்டம் சாப்பிடுறது பிரச்சனை இல்லை. அடிக்கடி இந்த சாக்லேட், ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி ஐட்டத்தை மட்டும் அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான டென்டல் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. யாருக்காவது பிரோஜனமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.